முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அது இல்ல, அதிமுகவின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் அது இது இல்ல. என்ன தெரியுமா, கோயம்புத்தூர்ல அவருடைய மகன் கதிரீசன் என்கின்ற பெயர்ல கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று ஒரு தனியார் கல்வி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த KA செங்கோட்டையன் என்கின்ற ஒரு அயோக்கியன். தனியார் கல்வி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டின் கல்வித்துறையாக இருக்கக்கூடிய அவலட்சணம் இந்த தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கீதா ஜீவனுக்கு இருக்கு, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கீதா CBSE ஸ்கூல், கீதா காலேஜ், அந்த காலேஜ் இந்த காலேஜ் இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய துரைமுருகன் அவர்களுக்கு கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஏவே வேலு ஒரு காலத்துல கருணாநிதி அடிக்க பாய்ந்த ஏவே வேலு அவரு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்துறாரு. ஏன் தெரியுமா, நாம் தமிழர் கட்சியை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க ஒருத்தர் மட்டும்தான் எந்த விதமான தனியார் பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் நடத்தவில்லை. எந்த டாஸ்மாக் கடையிலையும் போய் கமிஷன் கொடு என்று சொல்லி நாங்கள் நிற்க மாட்டோம். 16 ஆண்டு கால வரலாற்றுல இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு பைசா காசு கிடையாது. ஆனாலும் பொதுமக்கள் அங்க நிக்கிறீங்க, எங்க கூட்டத்துக்கு வாங்க, கூட்டத்துக்குள்ள வந்து பாருங்க. எந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மீதாவது களப்பணியாளர் மீதாவது போதையின் வாசம் ஒரு துளி இருக்கான்னு வந்து செக் பண்ணி பாருங்க. நாம் தமிழர் கட்சி வெறும் அரசியல் கட்சி இல்ல, இது மக்களுக்கான ராணுவம். இயற்கை பேரிடர் நாம் தமிழர் கட்சி முன்னணியில வந்து நிற்கும், மக்களுக்கான பாதுகாப்பா அரணா நிற்கும். ஆட்சியில் இல்லாத போது எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு MLA இல்ல MP இல்லையே, எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு MLA இல்ல MP இல்லங்கிறது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த பல ஆண்டுகளாக ஒரு MP இல்ல, ஒரு MLA இல்ல. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்ந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் எத்தனை முறை பேசப்பட்டிருக்கு தமிழ்நாடு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை. இதை நாங்க பேசி தீர்த்திருக்கோம். இத்தனை கோடி ரூபாயை நாங்க வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் MK ஸ்டாலின் சொன்னா டம் டம்னு தட்டணும், உதயநிதி ஸ்டாலின் சொன்னா டம்னு தட்டணும். இப்படி தட்டுறதுக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபா சம்பளமா வாங்கி கொண்டு திரிகிறார்கள். இதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான இழப்பதற்கு ஏதுமற்றவன் சாம்ராஜ்யத்தை உருவாக்க தகுதி படைத்தவன் என்று இங்க இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் சொல்றாங்க. இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நாங்கள் இந்த அடிமை